ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் இயர் ஆல்சோ அண்ட் இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ட்ராவல் vlog தான். அதாவது நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோம். ஸோ ஊருக்கு கிளம்புறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். மீன்வைல் பேக் பண்ணிகிட்டே வந்து நான் சிக்கனையும் இப்படி பாயில் பண்ணிட்டேன். எதுக்குன்னா சாண்ட்விச் பண்ணுறதுக்கு. நைட்டு டின்னருக்கு வந்து சாண்ட்விச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி எடுத்துக்குவேன் சாப்பாடு கையில் எடுத்துகிட்டே கிளம்புவேன். ஸோ எப்பயும் சப்பாத்தி அந்த மாதிரி போடுவேன். பட் இன்றைக்கி வந்து 10 o'clock கிளம்புறதுனால சாண்ட்விச் மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாண்ட்விச் வந்து சாண்ட்விச் எல்லாம் முடிச்சுட்டேன் வேலையெல்லாம். ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக பேக் பண்ணிவிட்டேன். நான் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு எப்பயுமே என்கிட்ட அவைலபிளாக இருக்கும் மெட்டீரியல்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு. ஸோ அதையும் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சேர்த்து மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காரை தான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ கார் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா பில்லோஸ், பெட்டு, போர்வை எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ என்னென்னா அது வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த இந்த பெட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து பேக் சீட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சீட்டில் வந்து அழகா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ பில்லோஸ் எல்லாம் வந்து நான் லிஃப்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் வந்து நம்மளோட லன்ச்சு டின்னர் வந்து பார்த்திங்களா மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ரொம்ப மெயினு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் செஞ்சுட்டு விட்டுட்டு போனால் நியாயமா? அதனால் ஸோ அதையும் எடுத்தாச்சு. அண்ட் இந்த பெட்டு வந்து எப்படின்னா பின்னாடி வந்து என் ஹஸ்பண்ட் போட்டு செட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ நானும் குழந்தைங்களும் வந்து அழகாக வந்து தூங்கிடுவோம். ஸோ வந்து எப்படி இருக்கும்னா வீட்டில் தூங்குற மாதிரியே தான் இருக்கும். வெரி ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலே இருக்காது. நானும் என் குழந்தைங்களும் நைட்டு ஏறி படுக்க ஆரம்பித்தோன்னா மார்னிங் ஊர் வந்ததுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து எழுப்புவார். ஊர் வந்துருச்சு எந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராவல்ன்ற ஒரு டயர்ட் வந்து தெரியாது. ஸோ இது வந்து பாருங்கள் நாங்கள் நைட் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஒரு 9:45 இப்போ டைமு. ஸோ இப்போ தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 10 o'clock கிளம்பணும். ஸோ இப்போ வந்து அந்த சீட்டெல்லாம் வந்து அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து கொஞ்சம் லக்கேஜஸ் எல்லாம் வந்து அந்த இதில் வச்சிங்க அப்படின்னா அந்த பெட்டை போடுறப்ப அந்த பெட்டு கீழே போகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிளாங்கெட்ஸு. ஏன்னா வந்து போகிற வழியில் மேபி குளிரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பிளாங்கெட்ஸ் பில்லோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். வீடு எப்படி செட் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அழகாக பெட்டை வந்து செட் பண்ணிட்டாங்க. கீழே வந்து லக்கேஜஸ் இருக்கிறதுனால பெட்டு வந்து பெண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு வந்து பெட்டெல்லாம் நல்லா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பில்லோஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிளாங்கெட்டையும் வச்சு டின்னரையும் நம்ம செஞ்சதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயும் நிறுத்த வேணாங்க. ஸ்டார்ட் பண்ணினாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இடையில ஏதாவது டீ குடிக்கிறதுக்கு வந்து நிறுத்துவாங்க. யூசுவலாக வந்து நாங்கள் திண்டுக்கல்லில் ஒரு கடை இருக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸான கடை. பார்க்க குட்டி கடை தான். ஆனால் அது வந்து நல்லாயிருக்குங்க. டீ அண்டு இதெல்லாம் குடிப்பாங்க. ஸோ அந்த டைம் இறக்குறது தான். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் அப்படியே நேராக வந்து சென்னையிலேருந்து இது கம்பம் வர வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ குழந்தைங்க எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க போகிறதுக்கு. ஸோ ஜூஸஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு வந்து எடுத்து வச்சுட்டோம். மில்க் ஷேக் போட்டோம் இல்லையா? ஸோ அது அண்டு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து காரை இறக்கிட்டாரு. இறக்கி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 o'clock இப்போ டைமு கரெக்டாக 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மார்னிங் கண்டிப்பாக டிராஃபிக்கை பொறுத்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் கிளம்பிடலாம். வந்துடலாம். ஆனால் டிபெண்ட்ஸ் எப்படின்னு தெரியல. ஸோ ரயான் எந்திச்சி போன உடனே போய் படுத்துட்டான். அண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹைவேஸை பிடிச்சிருவோம். இப்போ தான் எங்கள் ஏரியாவே க்ராஸ் பண்ணுறோம். ஸோ எடுத்த உடனே ஆயத்துல் குர்சி போட்டுருவோம். என்றைக்குமே நமக்கு அது ப்ரொடெக்ஷன். அந்த சூறா தான் நமக்கு எப்பயுமே ஆயத்துல் குர்சி ஓதிட்டு ஒரு எங்கே போனாலும் சரி கிளம்புனீங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து நம்மளை நிறைய ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஆயத்துல் குர்சி போட்டு ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கிளம்பி போய்கிட்டுருக்கோம். ஸோ ஹைவேஸை ரீச் பண்ணிட்டோம் கொஞ்சம். அண்டு
நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, டின்னர் வந்து முடிச்சோன்னா என் மணி இப்போவே 10:00 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால், ஹஸ்பண்ட்டை கேட்டதுக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து ஓகே யார் சாப்பிட்றீங்களோ அவங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரயான் வந்து நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். ஓகே அவன் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணி ஓகே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுத்துக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸில் வந்து உட்காந்து, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஓட்டிகிட்டே சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் ரூமுக்கு இறங்குவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் சாண்ட்விட்சை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பேக்கிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி சூப்பராக இருக்குது சாண்ட்விச்சுக்கான வீடியோ வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து சாண்ட்விச்லாம் சாப்பிட்டு ஆக்சுவலாக நாங்கள் தூங்கிட்டோம். இப்போ பாருங்கள் மார்னிங் 6:00 மார்னிங் ரீச் ஆகிருக்கோம். எங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு இடத்துல அதுக்கப்புறம் அங்கே ஸ்டார்ட் பண்ணது திண்டுக்கல்லில் சாப்பிட்டு தூங்கிட்டோம். பார்த்திங்கன்னா நான் 6:00 இப்போ மார்னிங்கு திண்டுக்கல்லில் ரீச் ஆகிருக்கோம். ஸோ திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹைவேஸு. அண்டு அந்த கடை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கடை இங்கே தான் வந்து எப்பயுமே யூஷுவலாக டீ குடிப்போம். ஸோ டீ குடிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் காலைல 6 மணிக்கு உளுந்த வடை, சமோசா அண்டு எவ்வளோ அந்த பணியாரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே வந்து 6:00 அவைலபிள்ங்க. நம்ம ஊரில் கூட போடுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. சமோசாலாம் வந்து 6:00 மார்னிங் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியல. பட் இந்த ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் அவங்களோட டேவையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கல. ஒன்லி வந்து காஃபி மட்டும்தான் எல்லோரும் குடித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஊரில் இருக்கிற வீடு. ஸோ இது வந்து ஆக்சுவலி வீடோட அவுட் சைடு சிட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. சிட் அவுட்லேயே வந்து டைனிங் டேபிள் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஸோ வ்ளாக் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ட்ராவல் வ்ளாக் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.